நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கால் கோர தாண்டவமாடிய பழைய குற்றால அருவியில் இன்று நீர்வரத்து சீராக உள்ள போதும் ஆட்சியரின் தடை உத்தரவால் வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், வணக்கம். தற்பொழுது அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன, என்ன நிலவரமாக இருக்கிறது? வணக்கம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவியில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட மழையின் காரணமாக நீருக்கு அதிர்ச்சி இந்நிலையில் நேற்று பிற்பகல் குற்றால பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருநெல்வேலியை சேர்ந்த அஸ்வின் என்ற சிறுவன் வெள்ளப்பெருக்கில் சிறு பரிதாபமாக பலியானான். நேற்று ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் குறைந்து தற்போது பழைய குற்றால அருவி நீர்வரத்து சீராக உள்ளது. நீர்வரத்து குறைந்த போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால், அதாவது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் தற்போது பழைய குற்றால அருவி பகுதியில் பொதுமக்கள் செல்லாத வண்ணம் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருகின்ற மே 21ஆம் தேதி வரை தென்காசி மாவட்டத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மறு உத்தரவு வரும் வரை தென்காசியில் உள்ள பிரதான அருவிகள் மற்றும் அணை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியரால் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்போது வெளியூரில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் அருவி பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து போலீசாரால் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அருவி பகுதியில் வெடிச்சேரி காணப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.